இந்த மாதிரி சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டு 3 தக்காளி பழம், 2 பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடிகனமான பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த கிரைண்ட் பண்ணதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த புளிக்கரைசலை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அந்த கொதி ஒரு 4-5 கொதி வந்ததுக்கப்புறம் 2 கொதி இருக்கும்போது மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 கொதி விட்டுட்டு தேவையான அளவு தேங்காய்ப்பால் கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஊற்றிடுங்க. நல்லா சுவை அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இறக்க போகும்போது நல்லெண்ணெயும் ஊற்றிட்டு கொத்தமல்லி தலையையும் மேலாப்பில் போட்டு தூவி எடுத்திங்கன்னா அருமையான குழம்பு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.